தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சிங்கப்பூரில் இருந்து பிரான்சிஸ்கா கேத்தரின், ஆந்தனி, உஷா மகேந்திரன், சக்திவேல், சூசைநாதன், மேரி தபிதா, மார்க் ஆந்தனி, ஆக்னஸ் மேரி, பீட்டர் ஆந்தனி அண்ட் ஏஞ்சல் மேரி. மலேசியாவிலிருந்து அமல புஷ்பம். இவர்கள் இந்த திருப்பலியை என்னுடைய பணி சிறக்கவும் உடல் நலத்திற்காகவும் என்னுடைய பெற்றோர் உடன்பிறப்புகள் குடும்பங்களின் நலன்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மலேசியாவில் பணிபுரிகின்ற திருவாளர் ஜான் அமல்ராஜ் அவர்களுடைய நலன்களுக்காகவும் வளங்களுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீ. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்கப் பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புறக்கணித்த கல்லே கட்டளத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரா இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்கைப்போ ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்கைப்போ இன்று அக்கைப்போ மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது தொடர் பாடல். பாஸ்கா பலியின் புகழ்தலையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமறை மந்தையிலே மாண்பாய் மீட்டுக் கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசுரு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடு ஆளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்துபிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் மாட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர்தம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே. மரித்தோ நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாமறியோ. வெற்றிகொள் வேந்தே, எம்மீது நீரே இரக்கம் கொள்வீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 20 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 9 இறுதியாக. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனிதமான நாளிலே நம் எல்லோருக்கும் நம்பிக்கை தரும் விதமாக இந்த விழா அமைந்திருக்கிறது. என்ன நம்பிக்கை? இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருமே ஒரு சில சமயங்களிலே பலர் செய்கின்ற, நமக்கு எதிராக செய்கின்ற அநியாய, நியாயமற்ற, நீதியற்ற, உண்மையற்ற செயல்பாடுகளால் நாம் பல சமயங்களிலே பாதிக்கப்பட்டிருப்போம். இல்லை என்று யாரும் மறுப்பதற்கு இல்லை. காரணம், இந்த உலகமானது இறைவனுடைய படைப்பு. அந்த இறைவனுடைய படைப்புகள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் வழியாக அந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று நாம் ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த படைப்பின் நோக்கமாக ஆண்டவருக்கு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே தான் வாழ வேண்டும், தான் உயர வேண்டும், தனக்கு மட்டுமே புகழ் கிடைக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்ந்துவிடக்கூடாது, மற்றவர்களுக்கு நன்மை ஏதும் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக யோசிக்கின்றார்களோ இல்லையோ, தன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்பது, அவர்களை எப்படி படிக்க வைப்பது, அவர்களை எப்படி உருவாக்குவது, ஆளாக்குவது என்றெல்லாம் யோசிக்கின்றார்களோ இல்லையோ, அடுத்தவர்களை எப்படி கெடுப்பது, அடுத்தவர்களுடைய காலை எப்படி வாரி விடுவது, அடுத்தவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் எப்படி தட்டி பறிப்பது, அடுத்தவர்களுடைய செல்வங்களை எப்படி அபகரிப்பது, அடுத்தவர்களுக்கு சென்று சேர வேண்டிய புகழை எப்படி கீழே அமுக்குவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது. இதைத்தான் அரசியல் தொடங்கி நாம் ஆன்மீகம் வரை பார்க்கிறோம். இப்பொழுது அரசியல்வாதிகளுக்கும் நம்முடைய பக்தியாக விசுவாசத்தோடு வாழ்பவர்களுக்கும் ஏறக்குறைய வித்தியாசம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. சதவீதத்தில் வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த போக்கானது எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. அது ஏன் என்று தெரியவில்லை. எனவே தன்னை விட ஒருவன் நல்ல முறையிலே வாழ ஆரம்பித்து விட்டான் என்றால்
புகழோடும் பெருமையோடும் வாழ ஆரம்பித்து விட்டான் என்றால் அதை எப்படி நாம் கெடுப்பது, அவர்களை எப்படி கீழே சாய்ப்பது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நிறைய செயல்பாடுகளிலே பார்க்கிறோம். சாலையிலே செல்கிறோம், தவறான திசையிலே சென்றவன் நேரான திசையிலே சென்றவன் மேல் மோதிவிட்டு அதை அவன் நியாயப்படுத்தி சண்டை போட்டுக் கொண்டிருப்பான். இந்த வண்டி ஓடி போனவன் மேலே மிஸ்டேக் இருக்காது, சைடில் வந்த டூ வீலர் மேலே தான் மிஸ்டேக் இருக்கும். அவன் மேலே தப்பே இல்லாத மாதிரி இவனை போட்டு அடிப்பான். இன்னும் பல சமயங்களில் பார்க்குறோம், பேருந்து அந்த பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவன் சரியாக போயிட்டு இருப்பான். இவன் பார்க்காம கொண்டு போய் குறுக்க விட்டு ஏதாவது உயிருக்கு ஆபத்து என்றால் அந்த கண்டக்டரை போட்டு அடித்து, டிரைவரை போட்டு அடித்து அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நோக்கிலே செயல்படுது. கேட்டால் நீ தான் பார்த்து போயிருக்கணும். இப்படி பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே நீதி இல்லை, உண்மை இல்லை, நியாயம் இல்லை. இப்படி யாருக்கு வாய் இருக்கிறதோ வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்பது போல வாயையே முதலீடாக கொண்டு வாழ்பவர்கள் இங்கு ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் அதுதான் நடக்கிறது. அவர் எதற்காக இந்த உலகிற்கு வருகிறார்? தந்தையினுடைய விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்ற வேண்டும், முழுமைப்படுத்த வேண்டும். தந்தை தன்னிடமிருந்து என்ன எதிர்பார்த்தாரோ அதை எந்தவித குறையும் இல்லாமல் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிறார். தந்தை அவருக்கு அளித்த ஆற்றலால் அவர் இந்த உலகிலே வாழ்ந்த போது 3 ஆண்டுகள் மக்களுக்காக சிறப்பான விதத்திலே பணிபுரிகிறார். அது அந்த சமயத்திலே ஆள்வோருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், நான் தான் இவர்களுக்கெல்லாம் தலைவர், அரசர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் யாரோ ஒருவரை அரசர் என்று சொல்லுகிறார்கள், அவர் பின்னே ஓடுகிறார்கள். அவர் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார், நற்செய்தியை சொல்லுகிறார், புதுமைகள் பல ஆற்றுகிறார், நோயை குணப்படுத்துகிறார், பேயை ஓட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லி அவர் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களே என்று ஆளும் வர்க்கத்தினருக்கு அடி வயிற்றிலே புளியை கரைக்கிறது. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவனை இப்படியே விட்டால் நம்முடைய பதவிக்கும் நம்முடைய செல்வாக்கிற்கும் ஆபத்து வந்து விடுமோ என்று நினைத்து அநியாயமாக, நேர்மை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது பழியை சுமத்தி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். இது இன்றைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாட்டை, இப்படித்தான் இந்த சமுதாயம் இருக்கிறது என்ற அந்த நிலைப்பாட்டை நமக்கு அது உணர்த்துகிறது. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே நிலை இன்றும் தொடர்கிறது. எனவே அவரை அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கி சாவுக்கு கையளிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இப்படி சமுதாயத்திலே எத்தனையோ பேர் என்னுடைய வீழ்ச்சிக்கும், என்னுடைய இழப்புக்கும், என்னுடைய தோல்விக்கும் காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறார்களே என்று பல சமயங்களிலே நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் வேதனையோடு இருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லும் விழாதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா. அது என்ன நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது, என்ன பலத்தை கொடுக்கிறது, என்ன ஆற்றலை கொடுக்கிறது என்றால், இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எத்தனையோ சக்திகள் அவரை கொன்று போட்டு விட வேண்டும் என்று துடித்தார்கள். அவரிடமிருந்து நன்மைகள் பெற்ற அந்த மக்களே இவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பரபாவை விடுதலை செய்யுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று ஒப்புவித்தார்கள். கடைசியிலே என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள். அது நிரந்தரமான வெற்றியாக அவர்களுக்கு அமைந்ததா? இல்லை. கடைசியில் யார் வெற்றி பெற்றார்? உண்மை வெற்றி பெற்றது, நீதி வெற்றி பெற்றது, நேர்மை வெற்றி பெற்றது. ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராக உயிர்த்தெழுகிறார். அவர்கள் உண்மையை கொன்று போட்டு விட்டதாக நினைத்தார்கள், நீதியை புதைத்து விட்டதாக நினைத்தார்கள், நேர்மையை எரித்து விட்டதாக நினைத்தார்கள். அந்த நினைப்போடு போய்விட்டது. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன? அந்த உண்மையின் வீரர், வெற்றியின் வீரர், நீதியின் வீரர், நேர்மையின் வீரர் உயிர்த்து எழுகிறார்.
அவருக்கு சாவே இல்லை என்பதை அவர் நிரூபித்து காட்டுகின்றார். வரலாற்று ஏடுகளிலே அவரை அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் பற்றி இந்த சமுதாயம் அவ்வளவாக பேசியதாக தெரியவில்லை. நாம் இந்த தவக்காலங்களிலே திருப்பலியிலே வாசகங்கள் வாசிக்கின்ற பொழுது வேண்டுமானால் அந்த அரசர்களை பற்றியும் மக்களை பற்றியும் நாம் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். ஆனால் இன்று இயேசுவுக்கு இருக்கின்ற புகழ், பெருமை, உன்னத நிலை அவரை கொன்று போட்ட யாருக்குமே இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த விழா நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்றால், உண்மை ஒருபோதும் சாகாது, நீதி ஒருபோதும் சாகாது, நேர்மை ஒருபோதும் சாகாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற அநீதியான செயல்பாடுகளால், உண்மையற்ற நேர்மையற்ற செயல்பாடுகளால் பல சமயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு ஒரு பாடமாக இருந்து மற்றவர்களுக்கு நாம் எந்தவித அநீத செயல்பாடும் செய்யாமல், எந்தவித அக்கிரமமும் செய்யாமல், பொய் பேசி மற்றவர்களை ஏமாற்றாமல், இப்படி மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாமல் நாம் முதலிலே வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு எதிராக எவ்வளவு தீய சக்திகள் வெகுண்டெழுந்து வந்தாலும் அது நிரந்தர வெற்றியை தரா அவர்களுக்கு. எனவே அப்படி வந்தால் நாம் கலங்க வேண்டாம், நாம் சோர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை நினைத்துக் கொள்வோம். அவர் எப்படி எல்லாவற்றையும் வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாம் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நடக்கின்ற பொழுது நமக்கு எதிராக வருகின்ற அனைத்து தீமைகளையும் வெல்வதற்கு ஆண்டவர் ஆற்றலை தருவார். நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். ஆமென். கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒருமையில் பதில் சொல்லவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். ஆண்டவரே
என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூயாவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்ததுவோ இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவருடைய வாழ்த்து பெறுவீராக. வல்லமையிலும் நம் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தின் முகப்படக்கொண்டோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் முகமாக மாறும். இறைவனுக்கு வாழ்த்து பெறுவராக. வருவே வருவே இறைவனே வாழ்வை தருவே பலியன. ஆண்டவர்களை வாழ்த்து பெறுவீராக. வல்லமையிலும் நம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை பெற்றுக்கொண்டோம். இது எங்கள் ஆன்மீக வாழ்வாக மாறும். இறைவனுக்கு வாழ்வு பெறுவராக. ஆண்டவரை தாழ்மையான ஆண்டவரை இறைவானாக கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. இறைவா இறைவா இது உள்ளதெல்லாம் உனதன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பலிப் பொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய்
இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன்
திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் வார்த்தையாம் இயேசுவே ஆசி பாருமே கிறிஸ்துவின் திருவுடல் திருவுடல் படைப்பான் வாழ்வே என்னை மாற்றுமே கிறிஸ்துவின் திருவுடல் வாழ்வதும் ஒளியுமே இயேசுவே வாழ்வதும் அணிவும் நீயே கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் நம்மிடம் வருபவர்கள் பசியடையா நம்பிக்கை வைப்பவர்கள் காக நமது பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நேர்மை, உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்கப் பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.